ஈரோடு மாவட்டத்தில் பவானி பக்கத்தில் இருக்க வெள்ளாங்கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் தான் டைரக்டர் பாக்யராஜ் அவர்கள். உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாத பாக்யராஜ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக சமீபத்தில் இறந்துட்டாரு. வைதேகி காத்திருந்தால், அம்மன் கோயில் கிழக்காலே, திருமதி பழனிசாமி போன்ற கமர்ஷியல் படங்களை இயக்குனவர் தான் டைரக்டர் சுந்தர்ராஜ். இவர் கோயம்புத்தூர் மாவட்டம் பாப்பநாயக்கம்பாளையத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க, கிளாஸ்மேட்ஸ் கூட. ஆரம்ப காலகட்டங்களில் டைரக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தேடினப்ப கூட சென்னையில் 2 பேரும் ஒன்றா தான் தங்கி இருந்திருக்காங்க. அந்த டைமில் பாரதி ராஜா சருக்கு அசிஸ்டன்ட் வேணும், ஆனால் ஒருத்தர் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது சுந்தர்ராஜனே பாக்யராஜை வாலண்டியராக அனுப்பிச்சு வச்சிருக்காரு. சுந்தர்ராஜன் சார் ரொம்ப ஷை டைப்பானவர், ஆனால் பாக்யராஜ் எல்லார்ட்டையும் பழகக்கூடியவர், அதனால அவர் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. தனக்காக வாய்ப்பை விட்டு கொடுத்தாருன்னு கூட நினைக்காம பாக்யராஜ் நைட்டோட நைட்டாக சொல்லாமல் கொள்ளாமல் ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. இது சுந்தர்ராஜனுக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்துருக்கு. பாக்யராஜ் கிட்ட இருந்து ஒரு கடிதம் மட்டும் வருது. அதில் தன்னை ஊருக்கு போகும் சொல்லும்படி அவர் எழுதியிருந்ததா சுந்தர்ராஜன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதுக்கு சுந்தர்ராஜன் என்ன ரிப்ளை கொடுத்துருக்காருன்னா, ஒரு பெரிய பேப்பர் எடுத்து அது சென்டரில் நன்றின்னு மட்டும் எழுதி போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேத்துக்குமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாக்யராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, சுந்தர்ராஜன் அப்பப்போ என்னையே பார்த்துக்கிட்டே போயிருப்பார், நான் என்ன பண்ணுறேன், என்ன லெவலில் இருக்கேன் அப்படிங்கிறத கண்காணிச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன தான் இவங்க 2 பேத்துக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்தாலும் பாக்யராஜோட இறப்புக்கு சுந்தர்ராஜன் வந்திருக்காரு.